சென்னையின் அடையாளங்களுக்குள் ஒன்றான அண்ணா மேம்பாலம் 50 ஆண்டுகளை நிறைவு செய்து கம்பீரமாக நிற்கிறது. சென்னையின் முதல் சாலை மேம்பாலம் குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஆண்டு காலகட்டங்களிலும் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்தபோது அதை குறைப்பதற்காக கட்டப்பட்டு 1973 ஆண்டில் அப்போதைய முதலமைச்சர் மு. கருணாநிதியால் திறக்கப்பட்டதுதான் அண்ணா மேம்பாலம். ஜெமினி ஸ்டுடியோ அருகில் அமைந்ததால் சிலர் ஜெமினி மேம்பாலம் என்றும் அழைப்பதுண்டு. இரு கரங்களை கொண்டு வித்தியாசமான வடிவில் கட்டப்பட்ட இந்த பாலத்தின் நீளம் 1/2 கிலோமீட்டர் ஆகும். சென்னையில் எத்தனையோ மேம்பாலங்கள் இருந்தாலும் சென்னையின் முதல் சாலை மேம்பாலம் என்ற பெருமையை தக்க வைத்து நிற்கிறது. கோடிக்கணக்கான வாகனங்கள் கடந்து சென்ற இந்த பழைய பாலம் நவீன வசதிகளாலும் தொழில்நுட்பங்களாலும் கத்திப்பாரா பாலம் உட்பட எத்தனையோ பாலங்கள் இன்றைக்கு சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கின்றன. ஆனால் அன்றைய காலகட்டங்களில் சென்னையின் ஹாட்ஸ்பாட்டான அண்ணா சாலையின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் பெரும் பங்கு வகித்தது. இன்றளவும் தனது பங்களிப்பை வலுக்குறையாமல் தொடர்ந்து வருகிறது இந்த அண்ணா மேம்பாலம். 50 ஆண்டுகள் கடந்து பொன்விழா ஆண்டை நிறைவு செய்துள்ள அண்ணா மேம்பாலம் தற்பொழுது மெருகூட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் வண்ண விளக்குகள், பூச்செடிகள், நீரூற்றுக்கள் அமைக்கப்பட்டு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதனை தமிழக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை வாசிகள் மட்டுமின்றி சென்னைக்கு அந்நாட்களில் வந்து செல்வோருக்கும் இந்த பாலத்தில் பயணித்து LICயை அன்னார்ந்து பார்த்தால்தான் சென்னை பயணமே முழுமை பெற்றதாய் தோன்றும். அந்த வகையில் சென்னை அண்ணா சாலையில் பயணிக்கும் கோடிக்கணக்கானோரின் நெஞ்சங்களிலும் அண்ணா மேம்பாலம் நீங்காத இடம் பிடித்திருக்கும். நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜுடன் செய்தியாளர் செல்வகுமார்.